இன்றைக்கு நாம் பேச போகிற தலைப்பு எருசலேமுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். டைட்டில். ஆமென். எருசலேமுக்காக ப்ரே ஃபார் ஜெருசலேம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இன்னைய சப்ஜெக்ட், இன்னைய ப்ரேயர் எல்லாமே எருசலேமை பற்றி. எத்தனை பேருக்கு எருசலேம் பிடிக்கும்? ஏன் எருசலேம் பிடிக்கும்? தேவனுடைய ஆலயம் இருக்குது. அதுதான் இயேசு உட்கார போகிற மகாராஜாவின் நகரம். ஓகே, கண்களை மூடலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, தாவீது ராஜாவோடு கூட சேர்ந்து எருசலேமுக்காக ஜெபிக்கிறோம். எருசலேமுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று தாவீது மன்னன் தன்னுடைய 122ஆம் சங்கீதத்திலே சொன்னதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். தன்னுடைய 122ஆம் சங்கீதத்திலே எருசலேமுடைய சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று அவர் 6ஆம் வசனத்திலே சொன்னதை எங்கள் மனதில் நினைவு கூர்ந்து எருசலேமுக்காக ஜெபிக்கிறோம். எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். என்னுடைய ஜியோகிராஃபிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் பிரகாரமாக எருசலேம் இந்த சைடு இருக்குது. அப்படி கை நீட்டிங்க. ப்ரே பண்ணலாமா? எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். சொல்லுங்கள், எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். கேள்வி, என்னையா எருசலேம் 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 அப்படின்னா அந்த பட்டணம் லாஸ் ஏஞ்சலஸை விடவா, நியூயார்க்கை விடவா, வாஷிங்டனை விடவா, ரஷ்யாவோட மாஸ்கோவோடவா, சைனாவோட பெய்ஜிங்கோடவா, ஃப்ரான்ஸோட பாரிஸோடவா, ஜெர்மனியோட பெர்லினோடவா, ஜப்பானோட டோக்கியோவோடவா, ஏன் எங்கள் இந்தியாவோட நியூ டெல்லி விடவா அப்படின்னீங்கன்னா 5000 வருடம் பழமையான ஒரு பட்டணம். ஆமென். உங்கள் வேதம் பிறந்த பட்டணம். உலகத்தில் மிக முக்கியமாக இருக்கிற மதங்களில் 3 மிகப்பெரிய மதங்கள் உருவான இடம்: யூதாயிசம், இஸ்லாம், கிறிஸ்தவம். உங்கள் சர்ச்சு எங்கே உருவாச்சு தெரியுமா? எருசலேமில் தான். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் ஒரு மேல் மாடியில் 120 பேர் கூடியிருக்கும்போது என்ன பண்ணுச்சு? சபை உருவாச்சு. தெரியும்ல, இந்த எருசலேம். இன்றைக்கி நீங்கள் எருசலேம் கிட்ட போனீங்கன்னா இந்த எருசலேம் 126 ஸ்கொயர் கிலோமீட்டர். அதாவது என்னன்னா மொத்தமே 126 கிலோமீட்டர் அடக்கம். இப்போ நேராக போனால் 126னா எருசலேம் முடிஞ்சிச்சு. 126 கிலோமீட்டர், அவ்வளோதான். இன்னும் எருசலேம் அது புதுசு. நம்மளாம் எருசலேம், இப்போ நம்ம சென்னை பட்டணம் எப்படி கார்ப்பரேஷன் பெருசாகி பெரிய சென்னை பட்டணமாக விஸ்தாரமாகுது, அது மாதிரி பெருசாச்சு. ஆனால் நான் சொல்கிற பழைய எருசலேம், உங்கள் தாவீது ராஜா காசு கொடுத்து சண்டை போட்டு ஜெயிச்சு வாங்கின எருசலேம் வெறும் 250 ஏக்கர் தாங்க. அதுக்காக தான் ப்ரே பண்ண சொல்கிறார். எத்தனை ஏக்கர்? அந்த யூதர்கள் நிறைய பணக்காரங்கிறாங்க. 2000 ஏக்கர் 10,000 ஏக்கர்லாம் லேண்ட் வச்சுக்கிறாங்க. சில ஆள்லாம் சொந்தமாக தீவே வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களால அந்த 250 ஏக்கர் லேண்டை பராமரிக்கிறதுக்குள்ள கோடிக்கணக்கான பேர் செத்துருக்காங்க இத்தனை ஆண்டுகளில். அந்த 250 ஏக்கர் அவ்வளோதான். நாம எருசலேமோட இமேஜ் ஓல்டு சிட்டி போட்டுங்கப்பா. ஓல்டு சிட்டி, ரைட். அந்த கோல்டு டவர் இருக்க, ரைட். எத்தனை ஏக்கரா அது? 250 ஏக்கர். இந்த 550 ஏக்கர் எருசலேம் 4 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்குது. அதை நீங்கள் 2ஆக பிரிச்சிங்கன்னா வடக்கு தெற்குன்னு, ரைட்டா? கொஞ்சம் ஜாகிரஃபியும் சொல்லித்தரேன். இதுதான் வடக்கு. என்னதுங்க? சூரியன் உதிக்கிற திசை பக்கம் நீங்கள் முகத்தை வச்சு நின்றுக்கிட்டிங்கன்னா நமக்கு சூரியன் எந்த பக்கம் உதிக்குது? ரைட், வெரி குட். கிழக்கு எங்கே இருக்குது? இங்கே. சூரியன் உதிக்கிற திசை பக்கம் நீங்கள் முகத்தை வச்சு நின்றுட்டிங்கன்னா உங்கள் லெஃப்ட் சைடு வடக்கு வரும். அப்போ நான் சூரியனை பார்த்து நின்றுக்கிறேன். வடக்கு எங்கே இருக்குது? இது கிழக்கு மேற்கு. கன்ஃபியூஷன் ஒன்றும் இல்லையே. கிழக்கு பக்கம் நமக்கு எப்போதும் பீச்சு தான். ஓகே. எருசலேமை 2ஆக பிரிக்கலாம். கிழக்கு, மன்னிக்கோ, வடக்கு தெற்கு. நம்ம கண்ட்ரி என்ன பிரிக்கிறோம்? 2ஆக பிரிக்கிறோம். வட இந்தியா, தென் இந்தியா, ரைட்டா? அதை கிழக்கு இந்தியா மேற்கு இந்தியான்னு பிரிக்க மாட்டோம். அப்படி வெள்ளைக்காரன் ஒரு கம்பெனி வச்சுருந்தான்.
வடகிழக்கு, தென்மேற்கு, வடக்கு கூட போய் அங்கே கிழக்கு, ஏன்னா சின்ன பிளேஸ். அதுபோல் எருசலேமை நீங்கள் ரெண்டாக பிரிக்கலாம், வடக்கு தெற்கு. கன்ஃபியூஷன் ஒன்றும் இல்லையே, வடக்கு தெற்கு. இந்த வடக்கு பக்கம் போய் வடக்கை நீங்கள் ரெண்டாக பிரிச்சிங்கன்னா கிழக்கு மேற்காக பிரிக்கலாம். வடக்கு அதை இப்படி போட்டால் கிழக்கு மேற்கு அப்படி பிரிச்சிங்கன்னா இந்த பழைய எருசலேம் எத்தனை ஏக்கர் சொன்னேன்? மறக்க மாட்டிங்களே, உங்கள் தாவீது ராஜா சொத்து எவ்வளோ தான்? 250. ஒரு பகுதி முஸ்லீம் கையில் இருக்குது, ஒரு பகுதி கிறிஸ்டியன் கையில் இருக்குது, ஒரு பகுதி அர்மேனியர்கள் கையில் இருக்குது, ஒரு பகுதி யூதர்கள் கையில் இருக்குது. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, எருசலேமுக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் புரிஞ்சுக்கணும். வெறும் 250 ஏக்கர் தான், நடந்தே போயிடலாம். ஒரு பக்கம் போனால் கேட் சாத்தியிருக்கு, அர்மேனியர்கள் சொல்கிறாங்க இது எங்கள் இடம், டிக்கெட் வாங்கின்னு போ, உள்ளே வராத, அடிப்பேன். இன்னொரு பக்கம் போனால் இருக்கிறாங்க முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் போனால் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க. அந்த 250லேயே கால் பகுதியில் தான் யூதர்கள் இருக்கிறாங்க, அந்த தாத்தாவோட வாரிசுங்க. எப்படி இருக்கும் இல்லை? ஆனால் இதெல்லாம் நடக்கும்னு அந்த தாத்தா தெரிஞ்சு சொன்னாரா என்னன்னு தெரில. இன்னையிலேருந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி தாவீது கரெக்டாக இன்னையிலேருந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காரு. ஓஹோன்னு வாழ்ந்த காலத்திலேயே என்ன நினச்சாருன்னு தெரில, எருசலேமுக்காக ஜெபம் பண்ணிங்க, வேண்டிக்குங்கன்னாரா. என்ன பண்ணுங்க, கை எப்படி வைக்கலாம், வேண்டிக்கிற பொசிஷன் அதுங்க. உலகத்தில் நிறைய பொசிஷன் இருக்குதுங்க. மிலிட்ரியில் போனால் சல்யூட் இல்லை, மார்ச் பாஸ்ட்டு, அவங்கவுங்க ஒரு கோயிலுக்கு ஒன்று இருக்குது, ஒரு யாகம், ஒரு பொசிஷன் இருக்குது, ஒரு இதுக்கு இருக்குது. கிறிஸ்டியன்ஸோட பொசிஷன் என்ன தெரியுமா? என்ன பொசிஷன் நம்மளோட பொசிஷனு? முழங்கால் படிட்டு கை. இந்த பொசிஷன் வேறு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. நிறைய ஆசனங்கள்லாம் இருக்குது, நிறைய எக்ஸசைஸ்லாம் இருக்குது, கராட்டே இருக்குது, குங்ஃபு இருக்குது, நிறைய இருக்குது. அவங்கவுங்க பொசிஷன்லாம் வேறு, கரெக்ட் தானே? சூரிய நமஸ்காரம் பண்ணுறாங்க, அது நிறைய பொசிஷன்ஸ் இருக்குது. ஆனால் உங்கள் பொசிஷன், என் பொசிஷன் என்ன தான்? முழங்கால் படிட்டு, த பெஸ்ட் பொசிஷன். எருசலேமுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். கண்ணை மூடிட்டு எருசலேமுக்காக கை கூப்பி ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்கிறேன். சொல்லமா, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்கிறேன், எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்கிறேன், எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்கள் இப்போ பார்க்குற எருசலேம் பெருசாகிடுச்சு, பெரிய சிட்டி ஆயிடுச்சு. அது 126 கிலோமீட்டர் தூரம், 126 ஸ்கொயர் கிலோமீட்டர் சொல்லுவாங்க. ஸ்கொயர் கிலோமீட்டர்னா இப்போ நீங்கள் நம்மளாம் வீடு கட்டுறோம்ல, என்ன கணக்கில் கட்டுறோம்? ஸ்கொயர் ஃபீட். அப்போனா என்ன? ஒரு அடிக்கு ஒரு அடி, ஒரு அடிக்கு ஒரு அடி, அந்த மாதிரி 1000 ஸ்கொயர் ஃபீட்டு, 2000 ஸ்கொயர் ஃபீட். இது கிலோமீட்டர் கணக்கு. ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு கிலோமீட்டர், ஒரு கிலோமீட்டர். அந்த மாதிரி போனீங்கன்னா எத்தனை ஸ்கொயர் கிலோமீட்டர் வருதான்? 126. அப்போ நீட்டாக போனீங்கன்னா ஒரு 126, இப்படி ஒரு 126, அவ்வளோதான். மீதி எருசலேமே சின்ன ஊர். 100 கிலோமீட்டர், 120 கிலோமீட்டர் எவ்வளோ நேரத்தில் பிரதர் நம்ம போவோம்? 2 மணி நேரத்தில் போயிடலாம்ல? 1.5, அவ்வளோதான் ஊரே. பெரிய சண்டை நடக்குது, அது பெரிய ஊர். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த 4ஆக பிரிஞ்சு இருக்கிறது வெறும் 250 ஏக்கரே. இது ஓல்டு சிட்டி, நியூ சிட்டி புரிஞ்சுக்கணும். நியூ சிட்டி தான் 126 கிலோமீட்டரு, இந்த ஓல்டு சிட்டி வெறும் 250 ஏக்கர். ஆனால் எப்படி பிரிஞ்சிருக்கு? நீங்கள் வாக்கிங் போயிட்டு வந்துடலாம். இந்த எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டி கொள்ளுங்கள். ஆமென். இந்த மெசேஜை கொடுக்க சொல்லி ஆண்டவர் என்னை வெள்ளிக்கிழமையிலேருந்து ஏவிட்டு இருந்தார். நான் ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன். அவங்க தாத்தா நல்லா வாழ்ந்த காலத்திலே அந்த எருசலேம் தான் கண்ட்ரோலில் இருக்கும்போது என்ன நினச்சாருன்னு தெரில. அதுக்காக என்ன பண்ணிங்க? வேண்டி கொள்ளுங்கள். சங்கீதம் 122:6, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. இந்த எருசலேம்னா பேர் பாருங்க, எரு ஷாலேம், தமிழ் வார்த்தை தான். இங்கிலீஷில் ஜெருசலேம்னு போயிடுச்சு, ஒழுங்காக மேட்ச் ஆகலை. ஹீப்ரு ரொம்ப உன்னதமான மொழி, நம்ம தாய்மொழியோட ரொம்ப ஒத்துப்போம். ஹீப்ருவில் உள்ள ஒரு வார்த்தை கூட நம்மளால் சொல்ல முடியாது. ஆலெஃப் ஈஸியாக, கஷ்டமா? பேத், கிம்மெல். உங்களோட 119ஆம் சங்கீதம் எடுத்துங்க, 22 எழுத்து தான் ஹீப்ரு எழுத்து, 119 எடுத்துங்க.
ரொம்ப சூப்பராக இருக்கும். எடுங்க பார்க்கலாம். எடுத்துட்டிங்களா? 8 வசனமாக பிரியும் போது அவர் பேர் கொடுத்துருப்பார் பாருங்க. முதல் ஆலெஃப், ஈஸியா ஈஸியா. அடுத்தது பேத், அடுத்தது கிமேல், அடுத்தது டாலத், அடுத்தது ஏ, அடுத்தது வாவ், வெரி குட். அடுத்தது ஜாயின், அப்புறம் கேத், அப்புறம் தேத், அப்புறம் யோத், அப்புறம் காஃப், அப்புறம் லாமேத், அப்புறம் மேம், அப்புறம் நுன், அப்புறம் சாமேக், அப்புறம் ஆயின், அப்புறம் பே, அப்புறம் சாதே, அப்புறம் கோஃப், அப்புறம் ரேஷ், அப்புறம் ஷின், அப்புறம் டவ். 22 எழுத்து தான். ஆமென். இல்லை, சமாதானம் என்ற வார்த்தை வந்து ஷின் அப்படின்ற எழுத்துலேருந்து வருது. ஷின் எங்கே இருக்குது கண்டுபிடிக்க பார்க்கலாம். பின்னாடி இது போங்க, சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவீங்க. 22 எழுத்தில் 161. வெரி குட்மா. இந்த ஷின்னோட இமேஜை பாருங்கள், அந்த எழுத்தை பாருங்கள். இங்கிலீஷ் தமிழில் படிச்சிட்டிங்க, அந்த எழுத்து எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம தமிழ் எழுத்தோடு ஒத்து போகுது பாருங்கள். தமிழ் எழுத்து என்ன மாதிரி இருக்கு? ஹீப்ரு எழுத்து தமிழோட எந்த எழுத்தோட ஒத்து போகுதுமான? யா. தமிழ் எழுத்து எப்படி இருக்கு? யா. கரெக்ட் தானே? இந்த யா தமிழில் நீங்கள் யா பார்த்தீங்கன்னா ஹீப்ருவில் ஷான்னு அர்த்தம். என்னதுங்க? இப்போ ஹீப்ருவில் ஈஸியாக ஒரு எழுத்து கற்றுக்குனீங்க. என்ன எழுத்து? ஷா. என்னதுங்க? ஷா. சொல்ல மாட்டீங்களே? ஷா. புள்ளி ரைட் சைடில் இருந்தா ஷா, லெஃப்ட் சைடில் இருந்தா சா. சரியா? எரு ஷாலேம். தமிழ் எழுத்து யா மாதிரி என்ன இருக்கும்? ஷா இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு வார்த்தை தெரிஞ்சிச்சு. எருசலேம் 2 பேர், எருசலேமோட பேரை 2ஆக பிரிக்கலாம். எரு ஷாலேம். ஓகேல? புரிஞ்சிச்சா? ஷாலேம்ன்ற வார்த்தை தான் உங்களுக்கு தெரியுமே, மாற்றி மாற்றி சொல்லுகிறீங்களே. ஷாலோம் ஷாலோம். கரெக்ட் தானே? ஷாலோம்ன்ற எழுத்தோட துவக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. எப்படி இருக்கும் அது? தமிழ் எழுத்து யா மாதிரி இருக்கும். ராஜா வந்து அதுக்கு பேர் வைக்கிறாருங்க. எருனா ஃபவுண்டேஷன் அல்லது பட்டணம்னு பேரான். எருனா எது? பட்டணம். சரியா? ஷாலோம்னா சமாதானம், சமாதானத்தின் பட்டணம். அந்த பட்டணம் பேர் என்ன பேர்? எங்கள் தாத்தா பேர் வைக்கிறார். என்ன பேருங்க? எரு சலேம். ஆபிரகாம் காலத்தில் அந்த ஊர் பேர் எரு சலேம் கிடையாது, வெறும் சாலேம் தான். சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக் வந்தார்ல, வெறும் சாலேம் தான். உங்கள் ராஜா தாவீது ராஜா அதுக்கு என்னென்னு பேர் வைக்கிறாரு? எரு சாலேம்னு வச்சுருக்காரு. அந்த பட்டணத்தை போய் படித்தா, அந்த பட்டணத்தோட மேப்பை படித்தா, அந்த பட்டணத்தோட ஏரியல் வியூவில் போய் ஃபோட்டோ எடுத்து பார்த்தா, கரெக்டாக ஒரு படம் வரைஞ்சா ஷா எழுத்து வருதான். அந்த இமேஜ் போடுமா? என்ன எழுத்து வருது? இந்த தாத்தா நான் ஏரோப்ளேனில் போய் பார்த்துச்சு. ஆமேன். ஹல்லேலூயா. கரெக்டாக இல்லையா? ஆமேன். போயிட்டாங்களா? குட். எப்படி இருக்குது பாருங்க, யா மாதிரி இருக்குது. அந்த இமேஜை நானும் என்னோட இதில் எடுத்துக்கிறேன். யா. எத்தனை ஏக்கர் லேண்ட் அது? ஏரியல் வியூவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை அவங்க அந்த கருப்பு போட்டு இருக்கிறாங்க, அதை அவங்கள ஹெட்லைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் மேலே போய் பார்த்தீங்கன்னா அந்த எழுத்தே தெரியுமா? யா ஷின்னு எழுத்து இருக்குல்ல, ஷின்னோட எழுத்துக்கே ஒரு அர்த்தம் இருக்குது. ஷாலோம். ஷின்னுனால என்ன எழுத்து? நீங்கள் ஒரு இடத்துல போய் ஷாலோம்ன்ற எழுத்தை எழுத வேணாம், ஷா எழுதினாலே ஷாலோம்னு அர்த்தம். அல்லேலூயா. இன்றைக்கி இந்த 250 ஏக்கர் இன்ன காலில் கூட அடி வாங்கியிருக்கு நிறைய பேர். சாலமோன் ஆலயத்தை கட்டினார். சாலமோன் கட்டின ஆலயத்தை யார் இடிச்சது? நேபுகாத் நேச்சார். என்ன பண்ணா? இடிச்சிட்டானா? ஆமேன். நேபுகாத் நேச்சார் எருசலேம் பட்டணத்தை, எருசலேமில் உள்ள எருசலேம் தேவாலயத்தை இடித்து விட்டான். ஏன் இடிச்சான்? நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இடிச்சான்?
எனக்கு பிடிக்கல நான் இடிப்பேன். என்னதுங்க? எனக்கு பிடிக்கல நான் அடிப்பேன். இந்த எருசலேம் தேவாலயத்தில் உயர்ந்த பகுதின்னு ஒன்று கட்டியிருப்பார்ல நம்ம சாலமோன் ராஜா, உயர்ந்த பகுதி. அது மட்டுமே நம்மளோட இன்றைக்கி 20 அடுக்கு பில்டிங் உள்ள ஆயிட்டான் அவர் கட்டின ஆலயம். என்னதுங்க? ஆமென். 20 அடுக்கு ஹைட்டு இந்த சாலமோன். எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பாய் இந்த எருசலேம் தேவாலயம் இருந்திருக்கும் என்பதை பார்த்து கொள்ளுங்க. 45 அடி 45 முழம் உயரம். ஆமென். ஆமாம். எத்தனை பேரை வைக்க சொன்னால், ஒரு ஆள் ஒரு முறை டியூட்டி ஜாயின் பண்ணால் 3 மாதம் ஒர்க் பண்ணணும். அவ்வளோ கல்லுகளெல்லாம் வெட்டி எடுத்து கொண்டு வர வேண்டும். இது எருசலேம் தேவாலயம். அன்னைய உலகத்தில் இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சரு, ஒயிட் வாஷ் இல்லை, பிளேட்டிங் மட்டும் கோல்டு. என்னதுங்க? பிளேட். இவன் நம்ம காதில் தூண்டு போடுறோம், அதிலே கலப்படங்குதான்னு செக் பண்ணுறோம். அவர் பியூர் கோல்டில் என்ன பண்ணியிருக்காரு? பிளேட்டிங். கேதுரு மரம் இந்த சவுண்டு கூட கேட்காத கட்டியிருக்கார். பிரம்மாண்டமா இல்லையா? மாபெரும் பிரம்மாண்டம். இந்த சாலமோனோட கட்டின ஆலயத்துக்கு எல்லாமே தாவீது ராஜா இருக்கும்போதே மொத்த பொருளும் வாங்கி வச்சுட்டு போயிட்டார். முதல்ல லேபர் தான் இப்போல்லாம் ஜாஸ்தியாகுது. சிமெண்ட் வேலையோட என்ன ஆயிடுச்சு? லேபர் வேலை. அவன் ஒரு நாளைக்கு ஒரு சிமெண்ட் மூட்டை கூட காலி பண்ண மாட்டான். அது பயங்கரம். அவருக்கு 1200 1300 சம்பளம் வேலை வைப்போமே, அவர் ஒரு சிமெண்ட் மூட்டை கூட காலி பண்ண மாட்டார். எங்கள் தாத்தாலாம் இருந்த காலத்தில் அவனை ஒரு 3 மூட்டையாவது சிமெண்ட் மூட்டை வேலை செய்ய வைப்பார், விட மாட்டார். ஆனால் இன்றைக்கி அவன் ரெடியாகிறான். கூலிக்கு, லேபருக்கு, ஆள், பொருள், கோல்டு, இடம், கல் வேணும், மரம் வேணும்னா ஈராம் கையில் ஏற்கனவே சொல்லிட்டு காசு கட்டிட்டு போயிட்டார். பையன் வருவான், நான் போயிடுவேன், அவன் பையன் காலத்தில் ஆலயம் கட்டுவான், அவனுக்கு இடத்தை கொடு என்று சொல்லியெல்லாம் பிரமிப்பான எருசலேம் தேவாலயம் அந்த 250 ஏக்கரில் மிகவும் பிரம்மாண்டமாக நின்ற ஆலயம் நேபுகாத்நேச்சார் இடித்தான், இடித்து தள்ளினான். ஆமென். அல்லேலூயா. இடித்து தள்ளிட்டான். அதான் திரும்பி இந்த எஸ்ரா நெகேமியாலாம் வந்து ட்ரை பண்ணி ஏதோ கட்டிச்சிங்க. அவ்வளோ ஹைட்லாம் கட்டல. ஒரு ஆள் அலங்கத்தை கட்டிச்சு. அலங்கன்னா அந்த 250 ஏக்கரை சுற்றி மதில் கட்டினாங்க. என்ன கட்டினாங்க? மதில் கட்டினாங்க. ஒரு ஆள் ஆலயத்தை செப்புனிட்டு கட்டி 7 பண்டிகை கொண்டாட ஆரம்பிச்சிச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டாங்க. நேரோது காலத்தில் என்ன பண்ணிட்டான், அவன் வந்து கிரானைட்டுக்கெல்லாம் போட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டான். கோல்டு இல்லை, என்னதுங்க, கிரானைட், நல்ல வெள்ளை பளிங்கு ஒயிட் மார்பிள் போட்டு கட்டிட்டு தூரத்துலேருந்து பார்த்தா அப்படியே ஸ்னோ மாதிரி இருக்கும். அவன் கட்டிட்டான். கிபி 70. ஆமேன். மறக்காதீங்க, என்ன பேருங்க? கிபி 70. ரோம மன்னர்கள் வராங்க. இந்த மன்னர்கள் பேர்லாம் நீங்கள் மறக்கக்கூடாது என்பதற்காக உங்களுக்கு நான் புரியும்படி சொல்லுகிறேன். ரோம மன்னர்கள் வராங்க. இந்த ரோம மன்னர்களை நீங்கள் நினைக்க வேண்டும் என்றால், இந்த ரோம மன்னருடைய பெயர்களை நீங்கள் நினைக்க வேண்டும்னா, நான் சொல்கிற ஆள் பேர் மறக்காதீங்க. அவர் பேர் டைட்டஸ். என்ன பேருங்க? என்ன பேர்? டைட்டஸ். டைட்டஸ் என்கிற மன்னன் முடிவெடுக்கிறான், இந்த ஆலயத்தை நான் இடிப்பேன். என்ன பண்ணுவாங்க? ஆலயத்தை இடிப்பேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் டக்குன்னு சொல்லிடுறேன். உலகத்தை முதல் ஆண்ட மன்னன் பேர் நேபுகாத்நேச்சார். மறக்க மாட்டீங்களே. எதை ஆண்டா? அன்னைக்கு உலகன்றது என்ன? ஆசியா. ஜாகிரபி ஸ்டூடெண்ட்ஸ், டெல் மீ சம் கான்டினென்ட்ஸ். ஆசியா, ஐரோப்பா, ஆஃப்ரிக்கா. அண்டார்டிகாவா? அன்னைக்கு அது கிடையாது. ஆசியா, ஐரோப்பா, ஸ்தோத்திரம். ஆசியா, சரி இங்கிலீஷில் தான் சொல்கிறா. ஏஷியா, யூரோப் அண்ட் ஆஃப்ரிக்கா, அவ்வளோதான். அண்டார்டிகாலாம் நம்ம அப்போ அந்த ஆளுங்க கண்டுபிடிக்கல. 306 ஆண்டது நேபுகாத்நேச்சார். இந்த நேபுகாத்நேச்சார் தான் ராஜா. அவரை ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த நேபுகாத்நேச்சாரை ஜெயிக்கணும்னா, நேபுகாத்நேச்சார் தான் ஒரு தர்பூசணி பழம்னா
அவர் கூட போய் சண்டை போட முடியாது. இந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் வந்து கத்தி மாதிரி வந்து ஒரே ஒரு வெட்டு போட்டு நேபுகாத் நேச்சார் குடும்பத்தை மட்டும் சாவடிச்சுட்டு அவனே அந்த பூசணிக்காவாயிட்டான். அவன் படா கில்லாடி. நைட்டோட நைட்டாக யாரை மட்டும் காலி பண்ணிட்டான்? ராஜாவோட பேரன் வழியில் அந்த பெல்சாஷார்ன்ற ராஜாவை கொண்டுட்டுனா ஆகிட்டான், ராஜாவாயிட்டான். மறந்துடக்கூடாது. அப்போ ராஜ்யம் நேபுகாத் நேச்சார்ன்ற பாபிலோனிய சாம்ராஜ்யம் கையிலேருந்து மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் கூட்டாட்சி 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ராஜாவாகிட்டாங்க. கொஞ்ச நாள் தரியு ராஜாவாக இருந்தார், கொஞ்ச நாள் கோரேஸ் ராஜாவாக இருந்தார். குழப்பம் இல்லையே? பாபிலோன், மேதியா, பெர்சியா. இவங்கன்னா அலெக்சாண்டர் வந்து ஃபயரு ஆந்தால் மீதி எல்லாரையும் அடிச்சு போட்டு அவன் ராஜாவாயிட்டான். உலகத்தின் ராஜாவை இப்போ யார் ஆயிட்டது? முதல்ல பாபிலோன், மேதியா, பெர்சியா, கிரேக். மறக்க மாட்டீங்களே? கிரேக் மறக்க மாட்டீங்களே? இந்த கிரேக்கர்கள் உலகத்தை ஆண்டு இருக்கும்போது டக்குன்னு அலெக்சாண்டர் செத்துட்டார். எப்படி செத்துட்டாருங்க? பெரிய அதிர்ச்சி. ஜெயிச்சுக்கிட்டு இருக்கும்போதே செத்துட்டார். ஒத்த புள்ள அவருக்கு இல்லை. என்ன இல்லை? ஒரே ஒரு புள்ள அவர் பேரை சொல்கிறதுக்கு இல்லை. 4 பக்கம் யுத்தத்துக்கு அமிச்சார் பாருங்க. 4 படத்தளபதியும் தன்னை ராஜாவாக்கிக்கிட்டாங்க. என்ன ஆகிட்டாங்க? நான் தான் ராஜா, நான் தான் ராஜா. எப்போதும் நாட்டில் எத்தனை ராஜா தான் இருக்க முடியும்? அதனால் 4 பேர் என்ன பண்ணாங்க? செம்மடி அடிச்சிக்கினாங்க. அவங்களுக்குள்ளே அடிச்சிக்கின்னு அவங்க வளர்ந்து ஒரு 300 வருஷம் தாக்கு பிடிச்சாங்க. ஆமேன். அப்போ தான் நான் சொல்கிற ஆள் பேர் மறக்கக்கூடாது. ஜூலியஸ் சீசர். என்னதுங்க? எருசலேமுக்காக வரும்போது நான் இவ்வளோ சொல்ல வேண்டியது. இன்னொன்று சொல்கிற மறந்துடாதீங்க. இந்த 4 பேர் சொன்னேனே, பாபிலோன், மேதியா, பெர்சியா, அப்புறம் கிரீக்கு, இவன் 4 பேரும் அதிகமாக சண்டை போட்டுக்கிறது, அதிகமாக அடிச்சது, அதிகமாக கொளுத்துதெல்லாம் எருசலேமே. நம்ம எருசலேமே. அவனும் அடிச்சுக்கிட்டாலும் எதை அடிச்சிடுவான்? எருசலேம். சண்டை போட்டுலாம் எங்கே போட்டுப்பான். இப்போ இந்த 4 பேரும் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிற காலத்தில் ஜூலியஸ் சீசர் வரார். யார் வரார்? அவர் ரோம்லேருந்து வரார். எங்கேருந்து வராருங்க? ரோமாபுரியிலேருந்து வரார். ஊர் பேர் மறக்கூடாது. என்ன பேருங்க? ஜூலியஸ் சீசர், வேர்ல்டு டிக்டேட்டர். எப்படி என்ன ஐடியா பண்ணாருன்னு தெரில. கத்தி முனை மாத்திரமல்ல, புத்தி முனையிலும் இந்த பாபிலோனை மேதியா பெர்சியா டேக் ஓவர் பண்ணிச்சு. மேதியா பெர்சியா எது டேக் ஓவர் பண்ணிச்சு? அலெக்சாண்டர் டேக் ஓவர் பண்ணிச்சு. அலெக்சாண்டர் பவர்லெஸ் ஆகிட்டார். 4 பேர் மாற்றி அடிச்சுக்கிட்டாங்க. இப்போ எது வருது? ரோம் வருது. ஜூலியஸ் சீசர் தலைமையில் உலகம் கைப்பற்றப்படுகிறது. முதலாவது முழு உலகத்தையும் ஆண்ட மன்னன் சீசர் அகஸ்டஸ். மறக்கக்கூடாது. யாருங்க? யாருக்கெல்லாம் அகஸ்து பேர் ஞாபகங்குது? எங்கே ஞாபகங்குது? இங்கே எஸ்தர் இல்லையா? என் பிள்ளைங்களே, உங்களை ஆண்டவர் கோடி ஆஸ்வதிப்பார். இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது உலகெங்கும் குடிமதிப்பு உண்டாக வேண்டும் என்று சொன்ன மன்னன் பேர் அகஸ்து. எஸ்தர்கிட்டேருந்து வந்து இயேசு ரோமர்கள் கையில் வந்துட்டோம்மா. எஸ்தர் வந்து மேதியா பெர்சியா சாம்ராஜ்யத்தில் இருந்தாங்க. பெர்சியான்றது ஈரான். உலகத்தை ஒரு காலத்தில் எது ஆண்டுருக்குது? ஈரான். பாபிலோன் என்பது ஈராக். ஒரு காலத்தில் உலகம் எது ஆண்டுக்குது? ஈராக் ஆண்டிருக்கு, ஈரான் ஆண்டுக்குது. பிறகு கிரேக்கு. இன்னைக்கு கிரீஸ்னு ஒரு நாடுக்குது. அந்த நாடு உலகத்தை ஆண்டுக்குது. அது யார்? அலெக்சாண்டர். இன்னைக்கு ரோம்னு ஒரு நாடுக்குது, குட்டி நாடு. இம்தான் தான் அது உலகத்தை ஆண்டிருக்கு. புரிஞ்சுக்குங்க. ஆண்டு இருக்குன்றதை விட ஆண்டு கொண்டு இருக்குது. ரோமில் உட்காந்துருக்கிற போப் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அதை எல்லாரும் கேட்பாங்க தானே? அவர் தான் இன்றைக்கி எல்லாரையும் ஒரே நேரத்தில் 2 தலைவர்களையும், ரஷ்யா கூட பேச முடியும், அமெரிக்கா கூட பேசக்கூடிய திறமை படைத்தவர் யார்? அவர் தான் போப். இந்த ரோமர்கள் இன்றைக்கி கையில் பைபிளை எடுத்துக்கிட்டு அடக்கிறாங்க. அன்றைக்கி கத்தியிலே அடக்குனாங்க. அந்த மன்னன் பேர் தான் டிக்டேட்டர். கத்தியை தூக்கி பிடிச்சி பிள்ளைங்க கையில் கொடுத்தவன் பேர் தானே பேருங்க? ஜூலியஸ் சீசர். நிறைய நாடகத்தில் பிளேலாம் பார்த்துருப்பீங்க. சீசர் ஜூலியஸ் சீசர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேர்ல்டு டிக்டேட்டர். அவங்க மகன் யாருங்க? அகஸ்தோட மகன் பேர் என்னருங்க? திபேரியா. அகஸ்து ராயன் அப்போ பிறக்கிறாரு. திபேரியா ராயன் காலத்துக்குள்ளே இயேசு மரித்து உயிரோட எஞ்சிடுறார். கடல் பேரே திபேரி கடல் வச்சிட்டாங்க. கரெக்டாக? திபேரியன், கேலிகுலா, கிளவுடியஸ், நீரோ. 6 மன்னர்கள். மறக்கக்கூடாது. யாருங்க? ஆமாம், நீங்கள் வேணால் நோட் பண்ணி வச்சிங்க, இல்லை மறந்தால் கூட மறந்துடுங்க. எத்தனை பேருங்க முக்கியமானவங்க எதை ஆண்டிருக்காங்க உலகத்தை? இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி சீசர், அதான் ஜூலியஸ் சீசர், அகஸ்டஸ், திபேரியு, கேலிகுலா, கிளவுடியோ, நீரோ. இவங்களை வந்து கிளவுடியன் டைனாசிட்டின்னு சொல்லுவாங்க. என்னதுங்க? தாத்தா பேரன், தாத்தா பையன், பேரன் 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 பேரன், 6 தலைமுறை. இந்த நீரோன்ற பேர் மறந்துடாதீங்க. என்ன பேருங்க? நீரோ. என்னதுங்க?
நீரோ, தண்ணினா நீரோ. ஆமாம், நீரோ மறக்கக்கூடாது. என்னதுங்க? நீரோ. கிரேக்க மொழியில் தண்ணிக்கு நெரோ அப்படின்னு பேர். நீரோ மோசமான படுபாதங்க, ஃப்ராடு நம்பர் 1, திருடன். முதல் முறை ஆம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் பண்ணது இந்த படுபாவி தான். உருப்படியாக இருக்கவே மாட்டான், விளங்கவே மாட்டான். மோசமானவனுங்க இவனுங்கெல்லாம், சாவடிச்சிருவானுங்க. உங்கள் பவுல், உங்கள் யாக்கோபு, உங்கள் யோவானு எல்லாரையும் சாகடிக்க திட்டம் போட்டவன் எவன் தான்? நீரோ. அவன் பேரை நீங்கள் மறக்கவே கூடாது. அந்த தாத்தாங்கெல்லாம் நல்ல தாத்தா. ஜூலியஸ் சீசர் கத்தி தூக்குனாலும் உலகத்தை ஆண்டாலும் நல்லது பண்ணாங்க. அகஸ்து இயேசு பிறக்கும்போது குடி மதிப்பு. உலகத்தில் முதல் சென்சஸ், அடிக்கடி டீச்சருங்க சென்சஸ் எடுக்கிறாங்களே, அதை உலகம் ஃபுல்லாக ஆரம்பிச்சது யார்? அகஸ்து. பிறகு திபேரியு, காலிகுலா, கிளவுடியஸ், நீரோ. இப்போனா ஆகுதுங்க, நீரோ செத்து போயிட்டான். யார் செத்து போயிட்டாங்க? நீரோவோட 4 வாரிசுங்க அடிச்சுக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? 4 வாரிசுங்க அடிச்சுக்கிறாங்க. ஒன்றும் சரியில்லை. அப்போ படைத்தளபதியாய் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் வெஸ்பேசியன். அந்த பேர் மறக்காதீங்க. என்ன பேருங்க? இப்போ நான் மெயினாக வந்து நிற்க போகிறது தீத்து, டைட்டஸ்ன்றவர்கிட்ட தான் வந்து நிற்க போகிறேன். அதனால தான் இவ்வளோ பெரிய கதை. டைட்டஸ் மறக்காதீங்க. யார்கிட்ட வந்து நிற்க போகிறேன்? டைட்டஸ். அந்த தாத்தாங்க வம்சம் முடிஞ்சிச்சு. அகஸ்தில் சீசர், ஜூலியஸ் சீசர் கையில் ஸ்டார்ட் பண்ணி நீரோ கையில் முடிஞ்சிச்சு. ஜூலியஸ் சீசர் மறக்க மாட்டிங்களே, அதில் வந்து 6வது ஆள் தான் நீரோ. நடுவில் பேர் மறந்துட்டா கூட பரவாயில்ல. இப்போ இந்த நீரோ ஒரு சட்டம் போட்டு போனான், எருசலேம் அழிச்சிட்டு வாங்கடான்னு அனுப்பிட்டான். எங்கே அனுப்பிட்டான்? போனது யார் தெரியுமா? வெஸ்பேசியன் அப்படின்றவர் போகிறார். யாருங்க? ஒரு படைத்தளபதி தான், சாதாரண படைத்தளபதி. எதை அழிக்க போகிறாரு? நான் சப்ஜெக்டை விட்டே போல, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் தான். தாவீது ராஜா செத்து போயிட்ட பிறகு 1000 வருஷம் கழிச்சு நடந்துங்கிற விஷயத்த நான் இப்போ சொல்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீடியோ காட்டேன், அது 3000 வருஷம் கழிச்சு நடக்கிற விஷயம். இன்றைக்கி வெடிச்சிச்சு. ஒரே பட்டணம், அதே ஊர், அதே மண் தான். எடுத்து பார்த்தீங்கன்னா தாவீது அந்த மண்ணில் தானே எடுத்திருப்பாரு. கரெக்ட் தானே? அதே மண் தான், அதே தண்ணி தான், அதே கரை தான். ஓகே, இந்த வெஸ்பேஷியன் பேரை மறக்கக்கூடாது. வெஸ்பேஷனை ஸ்பெஷலாக நீரோ அனுப்புகிறார், எருசலேமை அழிச்சிட்டுவான்னு. ஏன்னா எருசலேம் வந்து அடங்க மாட்டுது. இதை வணங்க மாட்டேன், அதை வணங்க மாட்டேன், அதை சாப்பிட மாட்டேன், இதை சாப்பிட மாட்டேன், நான் பைபிள் படிப்பேன், சண்டை போட்டால் அடிப்பேன். ஏன்னா கிறிஸ்தவர்கள் அடங்குறோம்ல, யூதர்கள் அடங்க மாட்டாங்க. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். நீ என்னை அடிச்சேன்னா நான் உன்னை திருப்பி அடிப்பேன். என்றைக்குனா ஒரு நாள் அடிச்சுட்டு தான் செத்துருவேன். நானும் செத்துருவேன், உன்னையும் சாப்பிடுச்சு விட மாட்டாங்க. இன்றைக்கும் அதான் ரூல். கண்ணுக்கு கண், டேக் ரிவெஞ்ச். ஆனால் நம்ம தலைவர் மாற்றிட்டார், ஒருவன் உன் கண்ணத்தில் இருந்தால். யூதர்கள் அந்த ரூல் கிடையாது. அவங்க நியூ டெஸ்ட்மெண்ட்டே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதனால் வெஸ்பேஷியன் அனுப்பப்படுகிறான் நீரோவால் முழுவதுமாக. எதை அழிப்பதற்காக? வந்தாங்க. வந்துட்டு எருசலேமை சீஜ் பண்ணிட்டான், எருசலேமை சுற்றிட்டான்னா வெளியிலேருந்து ஆள் போக முடியாது, உள்ளேருந்து ஆள் போக முடியாது. குடிக்க தண்ணி கூட மூட்டான், சாப்பாடு போகாது. அப்போனா அவன் பட்னி பஞ்சம் வரும். எத்தனை ஏக்கர்னு சொன்னேன்? சூப்பர். 250 ஏக்கரை ரவுண்ட் பண்ணுறது ஈஸி தானே? ரவுண்ட் பண்ணிட்டான். தண்ணியும் போகாது. எவ்வளோ நாள் 250 ஏக்கரில் உள்ளவங்க தாக்கு பிடிப்பாங்க? உள்ள விளைச்சல்லாம் கிடையாது, அது ஒரு மார்க்கெட் மாதிரி தான். வெளியிலேருந்து வரணும், உள்ளேருந்து போகணும். தண்ணியை மூட்டான், மாட்டிக்கிட்டாங்க. சுற்றி ரவுண்ட் போட்டது யார்? வெஸ்பேஷியன். போட்டுங்கும்போது எனக்கு ஒரு நியூஸ் வருது, ஹெட் ஆஃபீஸில் நீரோ செத்துட்டார், பசங்கள்லாம் சரியில்லை, ஒன்று என்ன பண்ணுது? அடிச்சிக்குது. உடனே அவன் தன் பையன் தீத்துவை கூப்பிட்டு, தீத்து கொஞ்சம் பார்த்துக்கடா, என்ன பண்ணு அப்படின்ட்டு அங்கே போனான். அந்த 4 பசங்களையும் போட்டு தள்ளிட்டு அவன் ராஜாவாயிட்டான். ஆமீன். ஜூலியஸ் சீசரோட வம்சம் என்ன ஆயிடுச்சு? புஷ் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ளேவியன் டைனாசிட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெஸ்பேஷியன் குடும்பம் வந்துருச்சு. எதிர்பார்க்கல அவன். ஏன்னா முட்ட மிலிட்ரி கமாண்டர் இவர் தான். மிலிட்ரி கமாண்டர் தானே பவரு இல்லை. திரும்பி போய் நீரோ வம்சத்தெல்லாம் காலி பண்ணிட்டு அவங்க ராஜாவாயிட்டான். பையனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்தான். தீத்து உள்ளே பூந்து 250 ஏக்கர் லேண்டை தரமட்டமாகிட்டான். இடித்து கொளுத்தி சாம்பலாக்கி 250 ஏக்கரை 1000 கணக்கான சோல்ஜர்ஸ் வந்து அடித்து உள்ளகிறவங்களை அப்படியே போட்டு கொளுத்தி. எல்லாம் யூதர்கள், கிறிஸ்டியன்ஸ் கிடையாது. ஏன்னா ஜீசஸ் மத்திய 25ஆம் அதிகாரம் 26, 24, 25 சொல்லியிருப்பார், எருசலேமுக்கு ஆபத்துன்னு வரும்போது எருசலேமை விட்டு ஓடி போங்கன்னு சொல்லியிருப்பார். ஆனால் யூதர்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஆலயத்துக்குள்ளே ஓடினோன்னு. ஆனால் நம்ம தலைவர் என்ன சொல்லியிருப்பார்? அதனால் கிறிஸ்டியன்ஸ்லாம் ஓட்டாங்க, தப்பிச்சிட்டாங்க. யூதர்கள்லாம் உள்ளே போயிட்டாங்க. ஆட்சி கொளுத்தி அழிச்சு சுட்டரிச்சு சாம்பலாக்கி
உப்பு விதைச்சிட்டு போயிட்டான். என்ன பண்ணா? பெரிய மிஷன். ஆமாம். ஜோசிஃபஸ் அப்படின்றவர் எழுதுகிறாரு, இந்த அளவுக்கு படுமோசமாக இந்த பட்டணத்தை அழிப்பன்னு நானே நினைக்கலன்னு தீத்துராயன் ஒரு வருத்தத்தோட ஒரு வெளியிட்டானா. சரி, இவ்வளோ தூரம் அழிச்சிருக்கக்கூடாது இவங்களை அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு அவரை காய விட்டாங்க, வெறுப்பேற்றிட்டாங்க, அடிக்க போயிட்டாங்க. ஒரு மிலிட்ரியை போய் அடிக்க போகலாமா? திரும்பி அடிச்சான்னா எப்படி அடிப்பான் இல்லை? அந்த எருசலேம் பிறகு இது எப்போ நடந்ததுன்னா 0070. எத்தனைங்க பிள்ளைங்களா? ஓகேம்மா, இப்போனா வருஷத்தில் வளரீங்க. 0070 வரைக்கும் அது சுடுகாடாகவே தான் இருந்துச்சு. ஆனால் போகிறவங்களுக்குலாம் தெரியும் இது தாவீதோட நகரம். ஒரு காலத்தில் சாலமோன் கட்டின தங்க கோயில் அது இடிஞ்சி இருக்குல்ல, அந்த குட்டி குட்டி கல்லுலாம் இருக்க, இது சாலமோனே போட்டதான். ஆனால் இப்போ இல்லை, அது அவ்வளோ தாங்குது. இடிபாடுகள் மத்தியில் இருந்துச்சு எருசலேம். 2000 வருஷமாக யாருமே அதை கண்டுக்கல. அன்னைக்கு ஓடினாங்களே யூதர்கள், இஸ்ரவேலர்கள். என்னைக்கு ஓடினாங்க? 0070 ஜெர்மனிக்கு போயிட்டாங்க. அப்போ ஜெர்மனின்ற பேரே இல்லை. அப்போல்லாம் அது பேர் ஓட்டமன் எம்பையர்னு சொல்லுவாங்க. யூரோப்பியன் ஓட்டமன் இப்படி தான் அங்கே ஓடினாங்க பாரு ஜெர்மனியில். அப்புறம் ஜெர்மனி ஆயிடுச்சு, அது ஃப்ரான்ஸ் ஆயிடுச்சு, இங்கிலாந்து ஆயிடுச்சு, அமெரிக்கா ஆயிடுச்சு, இந்தியாவுக்கு வந்துட்டாங்க, கல்கட்டாவில் இருந்தாங்க, கேரளாவில் இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. 2ஆம் உலக போர் அப்பொழுது மறக்கக்கூடாது. எத்தனாவது போருங்க? 2ஆம் உலக போர். அப்போ ஒரு பெரிய ஆஃப்டர் மேத் வரும்ல, சண்டைன்னு வந்த பிறகு, அந்த சண்டை முடிஞ்ச பிறகு பெரிய பெரிய ப்ராப்ளம் ரைஸ் ஆகும்ல. அதில் பெரிய ப்ராப்ளமே என்னன்னா, இந்த ஹிட்லர் ஏன்டா சண்டை ஆரம்பித்தான்? எதுக்கு சண்டை ஆரம்பித்தான்னா, அவனுக்கு என்ன உலகத்தில் உள்ள எல்லா யூதர்களையும் கொல்லணும். 20 லட்சம் யூதர்களை மட்டுமே கொண்டு இருக்கான். தேடி தேடி கண்டுபிடிச்சிருக்கான். அதுக்காக ஸ்பெஷல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. யூதர்கள்லாம் வாங்க 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 அப்படின்ட்டு ட்ரெயினில் ஏற்றி விட்ருவான். அங்கே கொண்டு போய் பயங்கரமான எரியிற குகைகளில் போட்டுருவாங்க, கான்சன்ட்ரேஷன் கேம்பில் போட்டுருவாங்க, சாப்பாடு போடாமல் சாகடிப்பாங்க. லட்சக்கணக்கான பேர் செத்ததுக்கு, ஜெர்மனியில் செத்ததுக்கு எவிடன்ஸ் இருக்குது. ஆஃப்டர் மேத் எடுத்து பார்த்தா அதிகமாக செத்தவங்க யூதர்கள். வேண்டுமென்றே கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க நாசி படைகளால். என்னங்க அப்படின்னா, ஐயா திரு சேவிஸ் வைஸ்மேன் அவர்கள், அவங்களுடைய தலைவர்கள், அந்த காலத்தில் உள்ள தலைவர்களை கூப்பிட்டு கேட்கும்போது சொல்கிறாங்க, இத்தனை 1000 வருஷமாக நாங்கள் நாடோடிகளாகவே இருக்கிறோம், எங்களுக்குன்னு ஒரு நாடு இல்லை. நம்மளாம் இந்தியர்கள்ல இருக்கும் தானே. நம்மளை எந்த நாட்டில் வந்து தொழுத்தினாலும் நம்ம நாட்டில் வந்து வந்துடுவோம் தானே. ஏன் இது பேர் தாய் நாடு? ஏன் தாய் நாடு? கரெக்டு தானே. எந்த நாட்டில் இருந்தாலும் ஒரு இந்தியன், அவன் இந்திய வம்சாவளின்னு தெரிஞ்சா அவன் இங்கே அகதியாக வரலாம், வந்துட்டு குடியுரிமை கோரலாம், துரத்தவே முடியாது. ஏன்னா அவன் யார்? அதே தான் சைனாக்காருக்கும், அதே தான் எல்லாருக்கும். ஆனால் இஸ்ரேலர்களுக்கு ஒரு லேண்டு இல்லை, ஒரு மண் கூட இல்லை. அப்போவே நாங்கள் இழந்துட்டோம் என்று சொல்லும்பொழுது உலக நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து, கவனிங்க, அவங்க தாத்தாவோட பட்டணத்தை எடுத்துக்கிட்டு, மேப் எடுத்துக்கிட்டு, என்னத்தை எடுத்துக்கிட்டு, பட்டாவை எடுத்துக்கிட்டு, என்னத்தை எடுத்துக்கிட்டு, கரெக்டாக ஜோஷுவா புஸ்தகம் எடுத்துக்கிட்டு பட்டா எடுத்துக்கிட்டு போனால் அதுக்குள்ள 6ஆம் நூற்றாண்டில் ப்ராஃபட் முகமது தோன்றி உலகத்தில் மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாக இஸ்லாம் மயமாக்கி இந்த இடத்த யார் எடுத்துங்கிறாங்க? அவங்க எடுத்துக்கிறாங்க. என்ன பண்ணிட்டாங்க அவங்க? புரிஞ்சிச்சா? அப்போ சூழ்நிலை அவங்க கையில் இருக்குது. அவங்க பட்டா வச்சுக்கிறாங்க, 100 வருஷத்து பட்டா, 200 வருஷத்து. இவங்க போய் கேட்குறாங்க. உலகத்தில் பெரும் பிரச்சனை ஆயிடுச்சு. தலைவர்கள் உட்காடுறாங்க, அப்பா 2 பேருக்கும் பிரித்து கொடுத்துரும். யூதர்கள் ஓரளவுக்கு ஒத்துக்கிறாங்க, அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இல்லை, உங்களுக்கு புரியுதா? இப்போ நம்ம இருக்கிறோம், திடீர்னு ஒருத்தன் வரான், 2 பேருக்கும் பிரித்து தரேன்னா ஒத்துப்போமா? ஆனால் அவன் பழங்காலத்து பட்டம் வச்சுக்கிறான். 2 பக்கமும் நியாயம் இருக்குது, பேச முடியல, யாராலும் பேச எல்லாம் வாய முடிக்கிறாங்க. அதுக்கு தான் அடிச்சுக்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும். ஜெபம் பண்ணிக்கலாமா எருசலேமோட சமாதானத்துக்கு? தீர்த்தே வைக்க முடியல. தீர்த்து வைக்க போனீங்கன்னா நீங்கள் உயிராக இருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்கள் நியாயம் ஒரு பக்கம் பேசும், இன்னொரு பக்கம் பேசாது. இதை தெரிஞ்சு தான் அந்த தாத்தா, அவங்க தாத்தா 122ஆம் சங்கீதத்தில் சொன்னார், எருசலேமின்
இவ்வளோ ராஜாங்க பேர்லாம் சொன்னேன் தெரியுமா? ஏன் சொன்னேன் தெரியுமா? இதுக்கும் இவங்களுக்கும் எருசலேமுக்கும் சம்பந்தம் இருக்குது. ஆமேன். தீத்து ராயன் அன்னைக்கு அடித்து துரத்துனது, பிறகு அவங்க ரிட்டனே ஆகலை. நம்ம நாடு சுதந்திரம் வாங்கின வருஷம் 1947. அவங்க நாடு சுதந்திரம் வாங்கின வருஷம் 1948. இஸ்ரேல்ன்ற ஒரு பேர் 2000 வருஷம் கழித்து உருவாகுது. 1947 வருஷத்துக்கு முன்னாடி மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் கிடையாது. உடனே எல்லாரும் எழும்புனாங்க. இஸ்ரேல்ன்ற ஒரு பேர் மேப்பில் கொடுத்துட்டல, நான் எடுப்பேன். நான் என்ன பண்ணுவேன்? எடுப்பேன். எங்கள் ஆளுங்க இருந்த இடத்த என்ன பண்ணிட்டீங்க? துரத்திட்டீங்க, சாகடிப்பேன். பல இயக்கங்கள், பல மன்னர்கள், பல நாடுகள், சுற்றி இருக்கிற நாடுகள் அழிப்பேன், உன்னை தூக்கிடுவேன், உன்னை கொன்றுவேன். எழும்புறாங்க, அவங்க தான் இல்லாமல் போகிறாங்க. எகிப்து ஒரு முறை எழும்புச்சு, ஐயா நாசர் அவர்கள் தலைமையில். பிறகு அந்த யுத்தங்கள்லாம் ஓஞ்சி எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் சமாதானம் வந்துச்சு. பல நாடுகள், சீரியா எழும்புச்சு, லெபனான் எழும்புச்சு. யுத்தம் மிடில் ஈஸ்டில் வந்துக்கினே இருக்குது. பைபிள் பிரகாரம் எல்லாரும் வாழணும், ஆனால் லட்சக்கணக்கான பேர் சாகிறாங்க, இன்றைக்கு வரைக்கும் செத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக பயங்கரமான சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் கூட சாகக்கூடாது, அதான் நம்முடைய வாஞ்சை. அடி கூட படக்கூடாதுங்க. நம்ம மனசு ஆக்சிடென்ட் கூட ஆக சிதறி சிதறி போகிறது சரீரங்கள். 200 அடி ஆழத்தில் அந்த 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 கிளஸ்டர் பாம்லாம் போட்டு உள்ள 200 அடி ஆழத்தில் லிஃப்ட்டில் போனால் 5 நிமிஷம் ஆகுமா உள்ளே போகிறதுக்கு, சூப்பர் ஸ்பீடு லிஃப்ட்லேயே. அவ்வளோ கீழே போய் இருக்கிற மக்களை கூட என்ன பண்ணுறாங்க? கொள்றாங்க. எந்த பொசிஷனில் காப்பாற்றலான்னு நினைக்கிறீங்க? நீங்களும் ஒரு புல்லட் ப்ரூஃப் ட்ரெஸ் போட்டுட்டு துப்பாக்கி போயிட்டு போனால் காப்பாற்றலாமா? தாவீது அன்றைக்கே சொல்லிட்டாரு, ஆவியில் உணர்ந்து எருசலேமுக்காக கையோடு வச்சிங்க பார்க்கலாம், ப்ரே பண்ணுங்க எருசலேமுக்காக. அவங்கவுங்க தனித்தனியாக ப்ரே பண்ணுங்கள், கண்ணை மூடிங்க. நமக்கு ஒரு பிரச்சனைனா அப்படி ப்ரே பண்ணுவோம், சாமி என் வீட்டை காப்பாற்று சாமின்றது போல். ஆண்டவரே எருசலேமை காப்பாற்று. ஜெபம் பண்ணு மகனே, மகளே, நீ ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தர வல்லவராக. அன்றைக்கு தீத்துராயனால் அழிக்கப்பட்டு மக்கள் துரத்தப்பட்ட அந்த எருசலேம் 1948 ஆண்டு இந்த எருசலேம் மீண்டும் கட்டப்பட போது இந்த எருசலேம் முன்பதாக எருசலேம் விரோதமான சதிகள் எழும்புகிறது. வாங்கல திருச்சபையே, கர்த்தர் உங்களையும் என்னையும் நடத்துகிறார். எருசலேமுக்காக வேண்டிக் கொள்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, எருசலேமுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எருசலேமை பாதுகாத்து கொள்ளும், எருசலேமை வழி நடத்தும், எருசலேமுக்கு சமாதானம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஏன் எருசலேமுக்காக ஜெபிக்கணும்? நம்ம தாய் நாடு நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்ச பிறகு, நீங்கள் நல்லா இருக்கணும்னா பட்டாபிராம் நல்லா இருக்கணும், கரெக்ட் தானே? சென்னை நல்லா இருக்கணும். சென்னையில் தண்ணி பஞ்சம் வந்தால் நம்மளை பாதிக்குமா பாதிக்காதா? எவ்வளோ நேரத்தில் பாதிக்கும்? உடனே. கரண்ட்டு கட்டானா பாதிக்கப்படுவோம், பாதிக்கப்பட மாட்டோமா? அதனால் நம்ம என்ன நினைப்போம்? எது எப்படி போனாலும் பரவாயில்லப்பா, எங்கள் சென்னை மட்டும் நல்லா இருக்கணும். எத்தனை பேர் நினைக்கிறது உண்டு? 4 மெட்ரோபாலிட்டன் சிட்டி இருக்குது, நியூ டெல்லி, பாம்பே, கல்கட்டா, சென்னை. ஆமாம், நம்ம சந்தோஷமாக சொல்லலாம், மிலிட்ரி அதிகாரிகள் பாதுகாப்பே வேண்டான்னு நிம்மதியாக சுற்றுற ஒரு ஊர் உண்டுன்னா நம்ம சென்னை மட்டும்தான். அவங்க டெல்லியில் போகணுன்னா கூட ப்ரொடெக்டடாக தான் போகணும், அவங்களுக்கு உயிர் காப்பாற்றணும். இவ்வளோ பாதுகாப்பான ஒரு நகரம். எதுக்காக நீங்கள் நன்றி சொல்லணும்? நம்ம நாடு, இந்திய நாடு நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்ச பிறகு ஒரு நாடுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணோன்னா இஸ்ரவேல், இஸ்ரவேலுடைய தலைநகரமாக. ஏன்னு கேட்குறீங்களா? இந்த பைபிளே அவங்களது தான். அல்ல இல்லையா? இந்த பைபிள் யாருது? உங்கள் இயேசு எந்த ஜாதி தெரியுமா? இயேசுவோட பயோடேட்டா ஃபில் பண்ணிங்கன்னா நேம் எழுதிடுவீங்க, ஏஜ் எழுதிடுவீங்க. என்ன வயசு? லேட்டஸ்ட் வயசு 33. அப்பா பேர் ஹெவன்லி ஃபாதர், அம்மா பேர் மேரின்னு எழுதுவீங்க. காஸ்ட் என்னன்னு எழுதுவீங்க? ட்ரைபு ஜூடா, ஜூடா இல்லை யூதர். கண்ட்ரி இஸ்ரேல். எப்படிங்க சுத்தமாக உங்களுக்கு எனக்கு அவருக்கும் நமக்கும் ஒத்து போகாத போய் சொந்தக்காரன்றீங்க? அவர் ரத்த சம்பந்தம் எடுத்தார். ஆமே, தான் ரத்தத்தை நமக்கு கொடுத்தார். ஏன் நம்ம அம்மாவை அம்மான்றோம்? அந்த அம்மா தான் ரத்தத்தில் நம்மளை உருவாக்குச்சு. ஏன் அப்பாவை அப்பான்றோம்? அந்த அப்பா தான் ரத்தத்தில் நம்மளை
உருவாக்குனார். ஏன் இயேசுவோட சம்பந்தமானீங்க? தான் ரத்தத்தை சிலுவையில் கொடுத்து என்னையும் அவரையும் சம்மந்தப்படுத்தி கொண்டார். கிளியராக இருக்குது பாருங்கள், நம்ம குழம்பிக்கவே வேணாம், ரத்த சம்பந்தம். ஆமேன். எருசலேமுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஏன்னா யாரோட நகரம் அது? இயேசுவோட நகரம், அவங்க தாத்தாவோட நகரம். யாரோடது அது? தாவீது வாங்கினது, தாவீதோட சொந்தம், தாவீதால் பாதுகாக்கப்பட்டது, தாவீது இதை பிடித்தது. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலேருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா அது எப்படி பிடிச்சாருன்னு போடப்பட்டிருக்கு. எருசலேம் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். மெசேஜ் தான். எத்தனை பேர் ஜெபம் பண்ணிக்க போகிறீங்க? காலையில், மதியம், நைட்டு ஞாபகம் வரலாம், சாமி எருசலேமை பார்த்துக்கு சாமி, நீங்கள் எந்த குண்டும் அங்கே விழக்கூடாது. அடுத்தது அவங்கள மீதி பேருக்கு ஆசீர்வாதமாக தான் ஆண்டவர் மாற்றுவேன்னு சொல்கிறாரு. அவங்களும் புரிஞ்சிக்கணும், அவங்களால யாரும் சாகக்கூடாது, எல்லோரும் என்ன பண்ணணும்? வாழணும். அவங்களும் புரிஞ்சுக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். உன்னை ஆசீர்வாதமாக தான் வைப்பேனார் ஆபிரகாமே, உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களே. அதான் ப்ராப்ளம். எருசலேமை இஸ்ரவேலை மனசில் கூட சபிச்சிடாதீங்க, சபிச்சா சாபம் நமக்கு வரும், பைபிள் சொல்லுது. இது என்ன பண்ணுறாருன்னா, தாவீது ராஜாவாயிட்டாருங்க. என்ன ஆயிட்டாரு? தாவீது. அவங்க ஊர் பெத்லகேம். என்னதுங்க? பெத்லகேம். லேண்டெல்லாம் இருக்குது, வீடெல்லாம் இருக்குது, தோட்டம், துறவு, வேறு என்ன சொல்லுவீங்க, ஆடு மாடு எல்லாம் இருக்குது, பெத்லகேம். ஆனால் நம்ம பிள்ளைங்க நல்லா படிச்சுட்டு வெளியே வந்துட்டதும் சிட்டியில் போய் வீடு வாங்குறான்ல, அந்த மாதிரி சிட்டி இல்லை, இவரே சிட்டி உருவாக்க பார்க்குறாரு. போனால் கொஞ்சம் கேள்விப்படுறாரு, இந்த எருசலேம் ஷாலேமின் நகரம் இருக்குது, தாத்தா காலத்துலேருந்து இருக்குது. எங்கள் தாத்தா ஆபிரகாம் தாத்தா இருக்கும்போது தாத்தாவுக்கு ஒரு பாஸ்டர் ப்ரே பண்ண வருவார், அவர் பேர் மெல்கி செதக்கு. அவர் அந்த ஊரில் தான் சர்ச்சை வச்சுருந்தார். இந்த பட்டணத்தை பிடிக்கணும் அப்படின்னும்பொழுது போனால் அங்கே எபூசியர்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. யாருங்க? யூதர்கள் கிடையாது, இஸ்ரேலர்களே. 12 கோத்திரத்தில் அவங்க எபூசியர்கள் அங்கே எடுக்கிறாங்க. இவருக்குள்ள ஒரு தாட்டு, இல்லை ஆபிரகாம் தாத்தா காலத்தில் இங்கே சர்ச்சில் இருந்துச்சு, இங்கே ஆலயம்லாம் இருந்துச்சு அப்படின்ட்டு ராஜா தாவீது ராஜா ஜஸ்ட் தன்னுடைய மிலிட்ரி டாக் கொடுக்கும்போது, பெரிய தலைவர்கள் பேசும்போது என்ன பண்ணுவாங்க? பப்ளிக்கில் பேசலை, மிலிட்ரிக்கிட்ட பேசும்போது என்ன பண்ணோம்? சேலஞ்சு வைக்கணும். கமாண்டு கொடுத்தார். தம்பிங்களா, யாராவது ஒருத்தன் போய் இந்த எபூசு பட்டணமாகிய எருசலேமை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு தக்க சன்மானம் தருவேன். என்ன பண்ணுவேன்? தக்க சன்மானம் தருவேன் அப்படின்னும் போது அந்த ஊரில் வாழ்ந்தாங்கல்ல எபூசியர்கள். 2 சாமுவேல் 5:8 எருசலேமை பற்றி தான் படிச்சுருக்கிறோம். எத்தனை ஏக்கர் பாது? கணக்கில் கரெக்டாக இருக்கணும். எத்தனை ஏக்கர் லேண்டு உங்களுது? நம்மளது தான் சொல்லுங்கள். அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா இப்போ அடிச்சு போடுவாங்க நம்மளை. இயேசு மூலயமா தான் சொல்லணும். ஏன்னா நீயும் சொந்தம் கொண்டாடுறியான்னு வந்துடுவாங்க. இயேசு வந்தால் தான் நமக்கு சொந்தம். ஓகே, எத்தனை ஏக்கர் அது? பயங்கரமான பிரச்சனைக்குரிய ஏரியா. உலகத்தில் அதிகமான பேர் செத்தது வெறும் 250. நீ வாப்பா, நான் உனக்கு தரேன், நம்ம கூட்டின்னு வாங்கி கொடுத்துடலாம். ஆனால் கிடையாது. அது யாருது? அப்போ தாவீது ராஜா ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு பாருங்க. 2 சாமுவேல் 5:8 படிமா. எவன் சாலகத்தின் வழியாய் எபூசியரையும் தாவீதின் ஆத்துமா பகைக்கிற சப்பானியர்களையும் குருடரையும் முறியடிக்கிறானோ அவன் தலைவனாய் இருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லியிருந்தான். அது என்னன்னா, எபூசியர் அங்கேருந்து சொல்கிறாங்க. அவன் சொல்கிறாங்க, ஹலோ தாவீது, ஏன்னா தாவீது ராஜாவாயிட்டார், ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார், எனக்கு இந்த பட்டணம் வேணும்னாரு. அப்போ அந்த ஊரில் இருக்கிறவங்க பேசுவாங்கல்ல, தாவீது நீ வந்தியனா உன் கூட சண்டை போட நாங்கள் வரமாட்டோம். எங்கள் ஊரில் யார் நடக்க முடியாமங்கிறாங்களோ, யார் கண்ணு தெரியலையோ, அவங்க கூடவே உன் மிலிட்ரியால் சண்டை போட முடியாதுடா அப்படின்னாங்க. நல்ல ஸ்டேட்மெண்ட்டா, ரொம்ப ஓவரான ஸ்டேட்மெண்ட்டா? நான் சொல்லுங்க, முன்னாடி வசனம் படிச்சு பாதி. 6ஆம் வசனம். தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. பாத்தீங்களா? இப்போ என்னாச்சு? அவங்க என்ன சொன்னாங்க? உன்னால எங்களை பிடிக்கவே முடியாது, உன்னால எங்களை பிடிக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. பிடிக்க முடியாது. பிடிச்சா யார் தடுப்பாங்க? யார் கையில் பேசினுங்கிறாங்க தெரியுமா? அன்றைக்கி மொத்த மிடில் ஈஸ்ட்டும் அவங்க கண்ட்ரோல். யோவாபு மிலிட்ரி கமாண்டர். ஒரு முறையும் நீங்கள் புரிஞ்சிக்கணும் பேசுகிறதுக்கு முன்னாடி, ராஜா யார்?
தாவீது தொட்டதெல்லாம் ஜெயம். அவங்களுக்கு தெரியாமல் பேசிட்டாங்க. மிலிட்ரி கமாண்டர் யார்? யோவாப். அவங்க போட்ட ஃபைட்டில் உப்பு பள்ளத்தாக்கு ஃபைட்டுன்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்களே பாபிலோன், மேதியா, பெர்சியா, கிரேக்கு, இவங்களாம் சொன்னீங்களே, இவங்க மொத்த பேரையும் தாவீது ராஜா காலத்தில் உப்பு பள்ளத்தாக்குன்ற இடத்துல சம்மடி அடிச்சு சாவடிச்சு, பேட்டில் ஃபீல்டானா என்னது? தரையிலண்ணா உப்பு, உப்பு இருக்கிற இடத்துல இவர் அங்கே போய் அடித்து மொத்த பேரும் காலி பண்ணி சாவடிச்சிட்டு வந்த ராஜா. பேசலாமா? இல்லை, முடியுமா? த மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் ஹூ எவர் லிவ்ட் இன் மிடில் ஈஸ்ட் அந்த காலத்தில். அவர் கையில் போய் இது என்ன பண்ணிட்டாங்க? சொல்லிட்டாங்க, உங்கள் ராஜா பேர் என்ன பேருங்க? சொல்லுங்கள். தாவீது ராஜா. நம்ம தாவீது ராஜா ரொம்ப மிலிட்ரி எக்ஸ்பர்ட்டுங்க, பயங்கர வண்டர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியன். தாவீது ராஜா அப்படி வந்துட்டு யோவாவை கூப்பிட்டு, யோவா இங்கே வாடா, அப்படியே சிட்டியை சுற்றி காட்டுறாரு. இது எருசலேம் ஃபுல்லாக மலைகளால் நிரப்பப்பட்ட ஒரு பட்டணம். இந்த பட்டணத்துக்கு போகிற இந்த வாட்டர் மார்க் இருக்குல்ல, தண்ணி இந்த வழியாக அந்த இடத்துக்கு போகுது பாரு, இந்த வழியாக போ அப்படின்னு சொல்ல, யோவாப் வந்து அதை வந்து வாரன் ஷாஃப்ட்டுன்னு சொல்கிறாங்க. தண்ணி போகிற வழியா என்னதுங்க? என்னை யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் க்ரில்லு கேட்டெல்லாம் பூட்டி எல்லாம் பண்ணும்போது ஒருத்தன் வாட்டர் டேங்க் வழியாக வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே பாத்ரூமில் தண்ணி வருது, அந்த வழியாக உள்ளே வந்துட்டான், என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி வாரன் ஷாஃப்ட்டுன்னு சொல்கிற தண்ணி போகிற வழியாக, சாலகத்தின் வழியாக போய் ஒரே போடு தான், பேசினவன்லாம் யாருமே இல்லை. போயிட்டு உடச்சி எடுத்து எருசலேம் கேட்டை திறந்து ராஜா உள்ளே இன்வைட் பண்ணான். அப்படி வாங்கின பட்டணம் தான் ஹல்லேலூயா. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இந்த பட்டணம் மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜியில் தான் அந்த குடும்பம் காப்பாற்றிக்கிட்டு வருது. ஆமேன். ஆனால் அந்த தாத்தா என்ன நினச்சிச்சின்னு தெரில, நான் கத்தி தூக்கி தான் இந்த பட்டணத்தெல்லாம் பிடிக்கிறேன், ஆனால் என் பசங்களுக்கு இந்த மாதிரி வேணாம், என்ன மாதிரி என் பசங்க இருக்க, அதனால் என் பிள்ளைங்க நிம்மதியாக தூங்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. எருசலேமில், டெல் அவீவில் இன்றைக்கெல்லாம் ஜனங்க 100 அடி ஆழத்தில் உள்ள பங்கரில் தான் குடியிருக்கிறாங்க. எல்லாம் எங்கே இருக்கிறாங்க? அடியில். ஸ்கூல்லாம் நடக்கலை, இப்போ காலேஜெலாம் நடக்கலை, ஹோட்டல்லாம் திறந்தில்லை, பார்க்கெல்லாம் திறந்தில்லை, பீச்செலாம் திறந்தில்லை, எல்லாம் எங்கே உட்காந்துக்குது? உட்காந்துக்குது. சாப்பிட்டு எங்கே படுத்துக்குது? அங்கேயே படுத்துக்குது. சொன்னார் சமாதானத்துக்காக. எத்தனை பேர் ஜெபம் பண்ண போகிறீங்க? உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக இவ்வளோ கதையாக நான் சொன்னேன், புரிகிற மாதிரி. எவ்வளோ பேர் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரில. சமாதானத்துக்காக ஒரு சங்கீதமே பாடிட்டு போயிட்டார். இந்த சங்கீதம் அவங்க ஊரில் மட்டும் இல்லை, அப்படியே வந்து இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு நம்ம ஊரில் வந்துருச்சு. அவங்க தாத்தா பாடினது இன்றைக்கி யார்கிட்ட வந்துருச்சு? படிக்கலாமா அந்த சங்கீதத்தை? 122 எடுத்துக்கங்க. வார்த்தை வார்த்தையாக நம்ம ப்ரே பண்ண போகிறோம். ஆனால் அவர் சொன்ன எருசலேம் எத்தனை ஏக்கருங்க? படிக்கலாமா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். கவனிங்க, தாவீது ராஜா அவர் ஆலயம் கட்டல, அவங்க பையன் தான் கட்ட போகிறார். ஆனால் இடத்தெல்லாம் குறிச்சிட்டாரு. அந்த இடத்துல ஒரு டென்ட்டு போட்டு அவர் ஆலயமாக நடத்தினார். ஷெட்டு போட்டார், பில்டிங் கட்டல. அங்கே போயிட்டார், கூப்பிட்டாங்களாம். ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டார். தாவீது ராஜா, கோலியாத்தை கொண்டுட்டார் ராஜா, இந்த கிரீடம் பிடி ராஜா, சீரியர்களை ஜெயிச்சிட்டேன், அந்த கிரீடமே உனக்கு தரேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகலாம் அப்படின்னும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாரா? போகலாம் பாப்பா, போகலாம் சர்ச்சைக்கு. என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க மகனே மகளே, இன்னைக்கு காலையில் ஆலயத்துக்கு உண்மையில் சந்தோஷமாக வந்திருக்கியா? எல்லாம் மாதத்தில் ஒரு நாள் கூட போடலாம், இந்த பாஸ்டர் கூட மல்லு கொடுக்க முடியாதுடா அப்படின்னு வந்திருக்கிறியா? கர்த்தருடைய ஆலயம் மகிழ்ச்சிக்குரிய ஒரு இடம். கர்த்தருடைய ஆலயத்தை அவமதிக்கிறவர்களுக்காக ஸ்பெஷலாக சொல்கிறேன். தெரியும் நம்ம உயிர் வெளியில் பாதுகாப்பாக இல்லை, இங்கே தான் பாதுகாப்பாக இருக்குது. அவருக்கு தெரியும். ஆகாமிய கூடாரங்களில் வாழ்கிற 1000 நாளை பார்க்கிலும் தேவனுடைய பிரகாரங்களில் தங்குகிற அவருக்கு தெரியும். கோலியாத்து முன்னாடி நிற்கும் போது ப்ரேயர் பண்ணியிருப்பாரா? ஆண்டவரே, பெரிய பிரம்மாண்டமாக இருக்கான், இவன் ஊதுனாலே நான் காலி, என்னை காப்பாற்றுப்பா, நான் உன் ஆலயத்துக்கு போகிறேன் சொல்லி தானே போயிருப்பார். சொல்லி தான் கல் விட்டுருப்பார். தாவீது கல் அடித்து கோலியாத்து விழ, ஆண்டவர் தான் கல் அடிச்சிருப்பார். எத்தனை யுத்தம் நடந்தது ஏங்க! நீங்கள் தாவீது கிட்டே போக முடியாதுங்க, அவர் ஃப்ரீயாக வெளியே வர முடியாதுங்க. தாவீது வீட்டை விட்டு வெளியே வந்தாலே ஜனங்க உள்ளே போகிற ராஜானுவாங்க. ஏன்? நீ எங்கள் 1000 பேரில் ஒருத்தன். தாவீதை பாதுகாக்க ஸ்பெஷல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், கிரேத்தியர், பிளேத்தியர், குடும்பமாக அவரை காப்பாற்ற
அவரால் வெளியே ஃப்ரீயாக வரவே முடியாது. தெரியுமா உங்களுக்கு? ஏன்? அந்த ஒரு ராஜா தலை போனால் எல்லாம் போச்சு. நம்ம வீட்டில், நம்ம குடும்பத்தில், நம்ம தலைவர்களில் எத்தனை முக்கியமான பேர் இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு மனுஷன், யுத்தத்தை எல்லாம் கண்டவன், கத்தி முனையில் முழு மிடில் ஈஸ்டை தன் கண்ட்ரோலுக்குள் வைத்திருந்த அந்த தாவீது மன்னன் சொல்லுகிறான், ஆலயத்துக்கு போகணும் போது இன்னைக்கு நமக்கு மகிழ்ச்சியாய் வரணும் மகனே. உலகம் நமக்கு சதம் அல்ல. ஒரு நாள் நம்ம பணத்தை உலகம் எடுக்க தான் போகுது, நம்ம உயிரை எடுக்க தான் போகுது, நம்மை மிகப்பெரிய மோசமான சூழ்நிலையில் தள்ளதான் போகிறது. இதை தெரிந்துதான் அந்த மன்னன் சொன்னான், ஆலயத்துக்கு போகும்போது நான் மகிழ்ச்சியாய். இப்போ அந்த ஆலயத்தில் போகும்போதே இந்த 250 ஏக்கரும் யாருது தான்? தாவீது. அந்த சர்ச்சுக்கு லேண்டு கொடுத்ததே யாருது தான்? சொல்றார், எருசலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. பயங்கரமான மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜியோட தான் ராஜா பிடிச்சிருக்காரு. எந்த வழியா? எங்களை இந்த வீடியோ இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டங்க, தண்ணி போகுது அடியில், அதில் உள்ள போய் பிடிக்கிறான் மிலிட்ரி. அவங்களோட கமாண்டோ படை சாதாரண விஷயம் இல்லை. உள்ளே போய் மூச்சு தண்ணி செத்துருவோம் நம்மலாம். அந்த வீடியோ பார்க்கும்போதே பயமாக இருக்குது. அண்டர் கிரவுண்டில் போகிறோம், மேலே போகணும், பிடிக்கிறான். உள்ளே நிற்கும் போது சொல்கிறார், அப்பா இந்த கால் நடுங்குது, நான் நினச்சி கூட பார்க்கல. எருசலேம் இசைவனைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. எருசலேமோட பட்டணத்தோட இமேஜ் போடுப்பா. அதான் சொல்கிறாரு. அதை பார்க்கும்போதே ஷின் மாதிரி இருக்குது, சமாதானமாக இருக்குது. பேர் வைக்கிறாரு, எரு சாலேம். எரு என்றால் பட்டணம், சாலேம் என்றால் சமாதானம், சமாதானத்தின் பட்டணம். அங்கே படிங்க 4ஆம் வசனம், இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தருடைய நாமத்தை சோத்தரிப்பதற்கு போகும். இன்னும் ராஜா கட்டல, அவங்க புள்ள தான் கட்ட போறாரு. சொல்றாரு, எல்லாரும் அந்த ஆலயத்துக்கு தான் வரப்போறாங்க. ஏன் தெரியுமா? அந்த ஓர்னானுடைய களம், கர்த்தருடைய கோபம் நின்ற இடம் அந்த இடம் தானா. ஆமென். ஹாக்கிடா என்று சொல்வார்கள். உங்க ஆபிரகாம் தாத்தா ஈசாக்க கொல்ல போனார்ல, அப்போ அதெல்லாம் வெறும் காடு. அப்போ ஆண்டவர் ஒரு ஆடு காட்டி காப்பாற்றினார்ல, அந்த மலையும் அந்த மலை தானா. நான் பண்ணுவீங்க இப்போ இம்பார்ட்டன்ட் பிளேஸா இல்லையா? அங்கே தான் சாலமோன் கட்டினாராம் ஆலயத்தை. சொல்லுங்கள். எருசலேமில் உள்ள எல்லா கோத்திரங்களும் என்ன பண்ணுமா? ஆலயத்தை பணிந்து கொள்ள வரும். அந்த 20 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் எங்கே வரணும்? அந்த 250 ஏக்கருக்குள்ளே வந்து அந்த நடுவில் இருக்கிற ஆலயத்தில் பணிஞ்சிட்டு என்ன பண்ணணும்? திரும்பி பத்திரமா போகணும், சேஃபாக போகணும், ஸ்டாம்பீடு இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் தண்ணி கொடுக்கணும், எல்லாருக்கும் சீவேஜ் சிஸ்டம், வாட்டர் சிஸ்டம், ஃபுட்டு எல்லாமே கொடுக்கணும். யோசிச்சு பாருங்க. இயேசு காலத்தில் பஸ்கா பண்டிகையில் ஒரு ஃபுல் பெட்டாலியனே வச்சுட்டு ரோமன் கவர்னர் ஜெனரல் பிலாத்து இருந்தானா லட்சக்கணக்கான ஜனங்க வருது. எத்தனை பிளான்ட், எவ்வளோ பிளேஸில்? 250 ஏக்கரில். அங்கே தாவீதின் படிங்க வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருந்த போட்டார் பாருங்க. எருசலேம் அல்ல, யாரோட சேர் தான் இருக்கணும் சொல்லுங்க? மொத்த 250 ஏக்கரும் யாரோட ப்ராப்பர்ட்டி தான்? நான் சொல்லுங்க, உங்க பட்டா டாக்குமெண்ட்டு. இந்த சங்கீதத்தோட ஒரிஜினல் ஸ்கிரிப்ட், இந்த சங்கீதத்தோட மேக்சிமம் ஸ்கிரிப்ட் தாவீது காலத்திலேருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு 300 வருஷம் தள்ளின ஸ்கிரிப்ட் கிடச்சிச்சு. அப்போ இது பட்டாவா இல்லையா? ஆமென். அங்கே சிங்காசனங்கள் வைக்கப்பட்டு அப்போ ரூல் பண்ண போகிறது யாருங்க? தாவீதோட வம்சம். பைபிளை யாரும் மீறவும் முடியாது, மாறவும் முடியாது. இயேசு யாரோட வம்சம்? மத்தேயு 1:1 சொல்லுது, ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமான இயேசு கிறிஸ்துனுடைய. அப்போ நியாயாசனத்தில் யார் தான் உட்கார போகிறாரு? கிளியர் ஆகுது. எருசலேம். இப்போ தான் 6th verse ஸ்ட்ரேஞ்ச் பேசேஜ். எருசலேம் தான் கெத்து, எருசலேம் தான் பெருசாக இருக்கணும், எருசலேம் தான் எல்லாம்ல ஒரு வார்த்தையை சொன்னார். அது 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 படிக்கும்போது என் நெஞ்சே தொட்டுருச்சு. என்ன ராஜா, நீ எவ்வளோ பவர்ஃபுல்லான ராஜா, நீ தான் கிங்கு, இவ்வளோ சாஃப்டாக இருக்கியே. ஆமாப்பா, என் பவரு வேஸ்ட்டு, என் ப்ரேயர் தான் என்னை காப்பாற்றுச்சுன்னு உங்கள் தாவீது ராஜா சொல்லுவார். என் கத்தி வேஸ்ட், என் கல்லும் கவனம். அவர் அந்த கல் கவனில் சுற்றுவார்ல, அதுதான் பிஸ்தால் டெக்னாலஜி. ஒரு துப்பாக்கியில் எவ்வளோ ஸ்பீடாக வந்து அடிக்குமோ அவ்வளோ ஸ்பீடில் அந்த கல் அடிக்குமா. அப்படி சுற்றிட்டு அப்படி எடுத்தார், இப்படி தான் எடுப்பார். அதுதான் பிஸ்தால் டெக்னாலஜி. துப்பாக்கியில் சுடுறாங்களே அந்த டெக்னாலஜி, கல்லும் கவனம். இப்படி இந்த பட்டையை வச்சு இங்கே சுற்றின்னு இருப்பாங்க. என்னடா இவர் இங்கே சுற்றுறாருன்னு பார்த்தா அவர் நினச்ச டைரக்ட் பண்ணிட்டார்.
கல் போயிடுச்சு. அதை நம்பலை. எருசலேமுக்கு கல் எறிகிறவங்களை கற்றுக் கொடு, கத்திக்கிறவங்களை கற்றுக் கொடு, குதிரைன்னு கற்றுக் கொடுல. ஜெபம் பண்ணிக்கோ. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சகோதர நிமித்தம், என் சிநேகிதர் நிமித்தம் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். என் தேவனுடைய கர்த்தருடைய ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். எருசலேமின் சமாதானத்துக்கு. இனிமேல் எத்தனை பேர் ப்ரே பண்ண போகிறீங்க? நைட்டு படுக்கும்போது எருசலேமுக்காக ப்ரே பண்ணாமல் படுக்காதீங்க. ஏன்? தாவீதே பர்சனலாக உங்கள் கையில் பொலைட்டாக ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு எருசலேமுக்காக. எருசலேமினுடைய எதுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்? அந்த இமேஜ் போட்டுப்பா, அந்த ஷின் படம் போட்ட இமேஜ், அந்த 250 ஏக்கர் நிலத்துக்காக. அப்போ இன்றைக்கி அது 4 பகுதியாக இருக்குது. அதில் 1/4 பாகம் தான் யார் கையில் இருக்குது? கிறிஸ்டியன்ஸ் குத்துருவாங்க. குத்துருவோம்ல நம்ம. யூதர்களுக்கு எது வேணாலும் கொடுத்துருவோம், கொடுக்கணும். உன்னை ஆசீர்வதிப்பவர்களை நம்ம அவங்களுக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்கணும். ஏன் சொல்லுங்கள்? பைபிள் கொடுத்துட்டாங்க நமக்கு. ஏங்க பைபிள் இல்லைன்னா நான் என் கதை அவ்வளோதாங்க. ஒரு முறையும் எனக்கு பயம் வரும்போதெல்லாம் நான் யோசிச்சு பார்ப்பேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். ஆண்டவரே நல்ல வேலை உங்கள் வார்த்தை இருந்துச்சு, இல்லைனா செத்து தொலைஞ்சிருப்பேன். எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய வார்த்தை புரியும்? போன வாரம் முழுவதும் என் லைஃப்பில் பெரிய பேட்டில் ஃபீல்டு. என்னத்தை கொடுத்துருக்காங்க யூதர்கள் நமக்கு. அப்போ அவங்களுக்கு ஒரு காசு கொடுக்குறது ஒன்றும் தப்பு இல்லை தானே? அவங்கள ஆசீர்வதிக்கிறது ஒன்றும் காசு தப்பு இல்லைல்ல? அவங்களை சப்போர்ட் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லைல்ல? அவர்கள் வாழ வேண்டும், மற்றவர்களும் வாழ வேண்டும். நாட்டில் எங்கேயும் சண்டை இருக்கக்கூடாது. எல்லாரும் நம்மளை போல் ஜனங்கள் எல்லாரும் வாழணும். அந்த நாட்டுக்காகவும் சுற்றின் உள்ள மற்ற நல்ல நாடுகளுக்காகவும் ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடலாம். மைண்டில் எஸ்எம்ஏ பிக்சரைஸ் பண்ணிக்கங்க. அந்த இமேஜ் பாருங்கள். வெறும் 250 ஏக்கர் தான். அதுக்கு இன்றைக்கி ஓல்டு ஜெருசலம்னு பேர், நியூ ஜெருசலம் கிடையாது. அந்த ஜெருசலம்குள்ளே யாரும் சாதாரணமாக போக முடியாது. போனால் நடந்து தான் போகணும். கார்லாம் அனுமதி இல்லை. நடந்து போகிற அந்த பட்டணம் உங்கள் தாவீதின் நகரம் சமாதானம். அதற்கு அலங்கம், அதற்கு சமாதானம். நம்ம சொல்லுவோம்ல, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் உண்டாயிருப்ப. அது யாருது வசனம்? தாவீது சொன்னது. அந்த 250 ஏக்கருக்கு சொன்னது. கைகளை மூடி, கைகளை விரித்து, இந்த பக்கம்தான் இருக்குது எருசலேம். நான் சொன்னேன் அந்த டைரெக்ஷன் நேராக கை நீட்டி ப்ரே பண்ணலாமா? வாங்க திருச்சபையே. எருசலேம், எருசலேமே, நான் உன்னை பார்த்ததில்லை. நான் ப்ரே பண்ணுறேன், நீங்கள் உங்கள் ப்ரேயரை பண்ணலாம். எருசலேம், நான் உன்னை பார்த்ததில்லை, உங்கள்கிட்ட வந்ததில்லை. நீ எப்படி இருப்பேன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் உன்னை வாழ்த்துகிறேன். வாங்க கர்த்தரை துதித்து கொண்டிருப்போம். ஷிகாரா தேவனுடைய சமூகத்தில் நம்ம அப்படியே எழும்பி நின்று இஸ்ரவேலை பார்த்து நம்ம பேச போகிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வசனம் சொல்லுகிறது. அன்றைக்கு தேவனாகிய ஆண்டவருடைய கரம் இஸ்ரவேல் மக்களோடு கூட இருந்தது நிமித்தம் ஓங்கிய புயம், பலத்த கரம் அவர்களிடத்தில் இருக்கிறது. அன்றைக்கு பார்வோனுடைய கைக்கு தப்பு வைத்த ஆண்டவர் தான் இன்றைக்கு அவர்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லாவற்றுக்கும் முன்பாக, எல்லா எதிரிகளுக்கு முன்பாக இஸ்ரவேல் தேசத்தை தப்பு வைக்க போகிறார். இந்த பாடலை நாம பாட போகிறோம். இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு.
இஸ்ரவேல் தேசமே தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். சத்துருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன் சத்துருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன் யுத்தத்தில் முன்னே நின்று ஜெயமெடுத்தாரே. யுத்தத்தில் முன்னே நின்று ஜெயமெடுத்தாரே. இஸ்ரவேலின் ஜனமே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இஸ்ரவேலுக்காக நம்ம ஜெபிக்கிற நேரம் இது. நீங்க இடறி போக கூடாது. இஸ்ரவேலரே, நீங்க இடறி போக கூடாது. யெகோவா தேவன் உங்களுடைய துணையாய் இருப்பார், உங்களுடைய பலனாய் இருப்பார், உங்களுடைய அரணாய் இருப்பார். ஏதும் பயம் வேண்டாம். யெகோவா தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். நாம் இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் ஆவிக்குரிய உலகம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய உலகத்துல சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டுதான் நம்மால போராட முடியும். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு ஜெபம் என்னும் ஆயுதத்தை கையில எடுத்துக்கொண்டு, துதி என்கின்ற ஆயுதத்தை கையில எடுத்துக்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையின் மேல நின்று நம்ம இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கிற நேரம் இது. இஸ்ரவேல் இடத்திலிருந்து தான் இந்த முழு உலகத்திற்கு ரட்சிப்பு வந்தது. இஸ்ரவேல் இடத்திலிருந்து தான் முழு உலகத்துக்கும் ஒரு மீட்பு வந்தது. அந்த இஸ்ரவேலை நம்ம ஆசீர்வதிக்கலாம். அந்த இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கிற நேரம் இது. நம்முடைய எல்லா கான்கால் பிரேயர்ஸ்லயும் நம்ம ஃபர்ஸ்ட் பிரேயர் ரெக்வெஸ்ட் நம்ம இஸ்ரவேலுக்காக தான் இவ்வளோ நாள் நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கோம். இப்பொழுதும் ஒருமனப்பட்டவர்களாய் இந்த சபையா கூடி நின்று இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கலாம். இதோ உங்களுடைய கைகளை உயர்த்தி இஸ்ரவேல் தேசத்துக்கு நேராக நீட்டி ஒவ்வொருவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுப்பா. எவ்வளவு சிறிய தேசம் இந்த தேசம். இந்த தேசத்தின் மூலமாக எத்தனை ஆசீர்வாதங்கள், எத்தனை கண்டுபிடிப்புகள் இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் எத்தனை சத்துருக்களுடைய கிரியைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை யுத்தங்கள் அப்பா. எங்கள் தேவனாகிய கர்த்தரே, நீர் இறங்கி வருவீராக, நீர் ராஜரீகம் செய்வீராக. அவர்களுக்கு முன்பாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமானாலும் அது வாய்க்காம போக பண்ணுங்கப்பா. அது வாய்க்க கூடாது. இதோ இயேசுவின் நாமத்தினால சமாதானத்தை பேசுகிறோம். தேவனாகிய ஆண்டவர், நீர் பரம் ஏறும் பொழுது வைத்து விட்டு போன அந்த மெய் சமாதானம் இஸ்ரவேல் தேசத்தின் மீது வரட்டும் அப்பா. இஸ்ரவேல் தேசத்தின் மீது வரட்டும் அப்பா. இஸ்ரவேல் தேசத்தின் மீது உங்க சமாதானம் வரட்டும் அப்பா. இதோ நாங்கள் ஒருமனப்பட்டு ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. இயேசுவாகிய உம்மை ஏற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தினால ரட்சிப்பு, இயேசுவின் நாமத்தினால ரட்சிப்பு, இயேசுவின் நாமத்தினால ரட்சிப்பை பேசுகிறோம். அவருடைய இருதயத்தில் இருக்கிற நுனித்தோலை நீக்கி போடுவீராக. இயேசுவாகிய உம்மை தம்முடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படிக்கு ஒரு பெரிய கிரியை, ஒரு பெரிய எழுப்புதல் இயேசுவின் நாமத்தினால இஸ்ரவேல் தேசத்துல எழுப்புதல் உண்டாகட்டும். இயேசுவை குறித்த
மாறட்டும். இயேசுவை பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவை பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவை பகிரங்கமாக ஏற்றுக்கொண்டவர்கள் அதிகரிக்கப்படுவதாக. எல்லா சீக்ரெட் கிறிஸ்டியன்ஸ்காக ஜெபிக்கிறோம்ப்பா. இஸ்ரவேல் தேசத்தில் இருக்க சீக்ரெட் கிறிஸ்டியன்ஸை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. உம்முடைய ஓங்கிய புயத்துக்குள்ள, உம்முடைய பலத்த கரத்துக்குள்ள இஸ்ரவேல் தேசத்தினுடைய எல்லைகளை, இஸ்ரவேல் தேசத்தினுடைய பாதுகாப்பு படைகளை, அதிகாரிகளை, தலைவர்களை, மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லிக்கீங்களேப்பா. இஸ்ரவேல் தேசத்தை அவர்களை ஆசீர்வதிக்கும். அவர்கள் பெருகுவார்களாக, சுகித்து வாழ்வார்களாக, சமாதானத்தோடு வாழ்வார்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் நாமத்தில் கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சணம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக் கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்துக் கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இழையிலே தரித்துக் கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கானவன் நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா, இயேசுவின் இரத்த கொட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.